அதிமுகவில் மீண்டும் ஒரு பிரளயம் ஏற்பட்டுள்ளது. இம்முறை செங்கோட்டையின் மூலம் என்ன நடக்கிறது அதிமுகவில் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இந்த கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். செங்கோட்டையனின் இந்த அதிருப்திக்கு காரணம் கோவை அருகே நடைபெற்ற விழாதான். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவை அன்னூர் கஞ்சப்பள்ளி பிரிவில் விவசாய சங்கங்கள் சார்பில் விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவில் அதிமுகவின் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் ஆஜரான நிலையில் ஒருவர் மட்டும் மிஸ்ஸிங். அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் எம்எல்ஏவாக இருக்கும் செங்கோட்டையன் தான். எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பிறகு 1977ஆம் ஆண்டு முதல் இருமுறை தவிர்த்து தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்தவர். எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான செங்கோட்டையன் இபிஎஸ் பங்கேற்ற விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறாததாலேயே தான் விழாவில் பங்கேற்கவில்லை என விளக்கம் அளித்தார். என்னை பொறுத்தவரையிலும் அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாலே என்னை சந்தித்தார்கள். சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இந்த கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இபிஎஸ் பங்கேற்றது அதிமுக விழா அல்ல என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்தார். அந்த திட்டம் எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் இது அந்த கூட்டமே நடைபெற்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலை இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் கூட்டமைப்பு தான் ஏற்பாடு செஞ்சது. ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி, எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க. எனவே அந்த வகையில் தான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். ஜெயலலிதாவின் தொண்டனாக செங்கோட்டையனின் கருத்தை ஏற்பதாகவும் அதிமுகவிற்கு 2026ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி மூடு விழா நடத்துவார் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். இது தொடர்ந்து நீடித்தால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார். நான் பல முறை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் உங்களை சந்திக்கிறப்பெல்லாம். அதை அங்கு உள்ள தொண்டர்கள் உணர வேண்டும், நிர்வாகிகள் உணர வேண்டும். இப்பிரச்சனை குறித்து பேசிய அமைச்சர் ரகுபதி கட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டுவர இபிஎஸ் படாத பாடுபடுகிறார் என்றார். இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் என பல அணிகளாக உள்ளது. அனைவரையும் ஒருங்கிணைக்கவும் ஒரு குழுவும் இயங்கி வருகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு ஓராண்டே உள்ள நிலையில் செங்கோட்டையனின் அதிருப்தி அக்கட்சியை எங்கே கொண்டு செல்லும் என்ற கேள்வி எழுந்துள்ளது.